இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். நானும் அப்படி தான், மனசு எப்படி போகுதோ அந்த மாதிரி நானும் வைப்பேன். இன்றைக்கி வந்து எந்த டைப்பில் வைக்கிறேன்னு பார்த்துடலாம். வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எத்தனை வேணுமோ எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை நாளாக பொளந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போட்டுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இன்னொரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, தக்காளி 2, கொஞ்சமாக கல்லுப்பு, அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வதங்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், நான் வரக்கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். வரக்கொத்தமல்லி வேணான்றவங்க கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம், இத்துணூண்டு எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு வந்து பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த புளிக்குழம்புக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணாலும் இந்த டைப்பில் தான் ஆட் பண்ணணும். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் போட்டு இதையும் ஆற வச்சிடலாம். ரெண்டும் நல்லா ஆறட்டும். இப்போ வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கணும் இல்லையா? இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அதை தனியாக அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய், வரக்கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா? இது இன்னொரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, நம்ம அடித்து வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வரணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த டைமில் இந்த கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா அதையும் 2 கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் தூக்கி இந்த டைமில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உப்பு எல்லாம் காரம் எல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு மூடி போட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அவ்வளோதான். நல்லா கொதித்து இறக்குனீங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டை விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.